ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஏழை ஒருவர் மனம் மாறி கிறிஸ்தவராக மாறிடுறார். ஒரு நாத்திகர் ஒருவர் அவரை பார்த்து கேட்குறார், நீ ஏன் கிறிஸ்தவராக மாறின? உனக்கு இயேசுவை பற்றி முழுமையாக தெரியுமா? எனக்கு இயேசுவை பற்றி முழுமையாக தெரியாது. அவர் எந்த ஊரில் பிறந்தார் தெரியுமா? இவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியாது. அவர் எப்படி மரித்தார்னாவது தெரியுமா? தெரியாது. அவர் பிறந்த ஊரை பற்றியாவது தெரியுமா? தெரியாதுன்றார். இப்போ இயேசுவை பற்றி எதுவுமே தெரியாமல் எதை வைத்து நீ கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறாய், எப்படி மாறினா என்று சொல்லுகிறாய் என்ற உடனே அவர் சொன்னாராம், ஐயா, நான் ஒரு குடிக்காரராக இருந்தேன். என் வீட்டு நிலைமையை பற்றி முழுவதும் மறந்திருந்தேன். ஒரு குருவானவர் என்னை சந்தித்தார், சிலவற்றை விலக்கி கூறினார். நான் அவரால் என் மனதளவில் தொடப்பட்டேன். இப்பொழுது மதுபானம் எங்கள் வீட்டுடைய உணவாக மாறிடுச்சு. மது மாறி அந்த பணத்தின் மூலமாக பிள்ளைங்க நல்லா சாப்பிட்றாங்க, அது உணவாக மாறி இருக்கு. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விந்தை இது, ஒரு புதுமை இது. எனவே அந்த கடவுளை நான் நம்புகிறேன். கிறிஸ்துவம் என்பது ஒரு வாழ்க்கை என்பர்களே, வரலாறு அல்ல. வரலாறு இருக்கலாம், வரலாறு மாற்றப்படலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவம் என்பது இன்றைக்கு இந்த நிமிடம் நடைபெறுகிற மாற்றம். அவரால் தொடப்பட்டு விட்டாலே ஆசீர்வாதம். கிறிஸ்துவம் என்பது ஒரு புதுமை, அது அனுதினம் நடந்து கொண்டே இருக்கும். எனவே அந்த புதுமையிலே நாம் கரைத்து கொள்ள வேண்டும். சரி, உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும்.